ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது OT7FF ராயல் பிரின்சஸ் பார்ட் 2. பாட்டிமா இப்போ ஒயினை தன்னோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒயினை அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஒயின் ஒரு பிங்க் கலரில் சாரீ வேர் பண்ணி தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. பாட்டிமா குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணுறத ஒயின் பார்த்துட்டு, மகாராணி ஏதாவது வேணுங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று வேணும், எனக்கு லக்ஷம் ரொம்ப வலிக்குது, அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் உனக்கு தெரியுமா, இல்லை டாக்டர் கன்சல்ட்டிங் இருந்தால் தான் டேப்லெட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ வாயின் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எனக்கு டேப்லெட்லாம் கொடுக்க தெரியாது, என்னோடய தங்கச்சி சோனுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் இல்லை நீ, சரி சரி தலையட்டும், அதோ அந்த ரேக்கில் என்னோட்டு புக்ஸ் எல்லாம் இருக்கோ, கதை புக், அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு படித்து காட்டு, எனக்கு கதை கேட்காம தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ பாட்டிமாவோட ரூம் ட்ராவரில் இருக்கக்கூடிய சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதெல்லாம் இல்லை, சைடில் இருக்குது பாரு, அந்த ரேக்கில் இருக்குது, எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ அமைதியாக போய் அந்த ரேக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாட்டிமா சைடில் வைக்கிறாங்க. இதில் முல்லா கதைகள்னு போட்டிருக்கோம், அதை எடு, அதில் 12th பேஜில் இருக்க புக்கை படி அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியல. பாட்டிமா சொல்கிறாங்களேன்னு அதில் இருக்க புக்ஸில் முல்லா ஸ்டோரிஸ் எடுத்து அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 12th பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகே நான் உங்களுக்கு இந்த கதையை படிச்சுட்டு சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சு பாரு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா சொன்னதும் வாயின் கிடுகிடுன்னு அந்த 1 பேஜ் ஸ்டோரியை குயிக்காக படிச்சுட்டு, முல்லா சந்தைக்கு போனாங்களாம் கழுதை விற்கிறதுக்காக. அப்போ முல்லா அந்த சந்தையிலேயே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அவரோட ஒரு கழுதையை விற்றுட்டு வந்தாங்களாம். இந்த முறை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறை சந்தைக்கு போகும்போதும் ஒவ்வொரு கழுதையை தங்கூட கூட்டிகிட்டு போய் ரொம்பவே கம்மியான விலைக்கு விற்றுட்டு வருவாங்களாம். இதை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு கழுத வியாபாரி முல்லாவை பிடிச்சி, முல்லா எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ கம்மி விலையில் கழுத விற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முல்லா, என்ன சொல்கிறீங்க, என்னோட கழுதைக்கு தகுதியான விலையை தான் நான் விற்றுருக்கேன், என்னோட கழுதையோட மதிப்பு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, அதனால நான் கம்மியாக விற்றுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு முல்லா அங்கேருந்து போக பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கழுத வியாபாரி முல்லாவை பிடிச்சி, ப்ளீஸ் முல்லா எனக்காக சொல்லுங்கள், என்னோட கழுத பண்ணையில் என் கழுதைகளுக்கு தீவனத்தை கூட நான் திருடி கொண்டு வந்து போட்டுட்டேன், இருந்தாலும் உங்கள் அளவுக்கு கழுதை என்னால் குறைஞ்ச விலைக்கு விற்க முடியல, ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முல்லா சொன்னாங்களாம், சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கழுதைக்கு தீவனத்தை தான் திருடிருக்கீங்க, நான் கழுதையே திருடிட்டேன், அதனால தான் என்னால் இவ்வளோ சீப்பாக விற்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முல்லா பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா ரொம்ப ஆசையாக வைன் சொன்ன அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு, ஏன் வைனு மாதிரியே நீ கதை சொல்லிட்ட அப்படின்னு சிரிக்கிறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. உங்கள் வைன் மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க வைன். பாட்டிமா அப்போ உஷாராயிட்டு, ஆமாம், அது நீ என்னோட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு மெய்டு, அதனால நான் அப்படி சொன்னேன், உன்னை உரிமையாக சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு வைன் இப்போ பாட்டிமாவை மெதுவாக பெட்டில் உட்கார வச்சு படுக்க வச்சுட்டாங்க. ஓகே நீ உன் குவார்ட்டர்ஸ்க்கு போ, சாயந்தரம் போலவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. வைன் இப்போ பாட்டிமாவோட பிளாங்கெட் எடுத்து அப்படியே பொருத்தி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைன் போயிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மோனா பாட்டி அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் அகெயின் எழுந்து உட்காந்து, 300 வருஷமாக இவளை தேடினேன், ஐயோ இந்த வைன் என் தங்கச்சி வைன் தான், எனக்கு நல்லா தெரியும், ஐயோ இந்த கதையை அடிக்கடி சொல்லுவாள் எனக்கிட்ட, அச்சு பேசுகிறாம அப்படியே அவள் எப்படி சொல்லுவாளோ அதே மாதிரி சொல்லியிருக்கா எனக்கிட்ட, கண்டிப்பாக OT7 பிறந்த மாதிரி இவளும் பிறந்திருக்கிறா, போட்டு தள்ளுறேன் இவளை, இருக்கட்டும் இவளை போட்டு தள்ளிவிட்டு இவள் இடத்துக்கு வர்றேன்
அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் வைன் நடந்து இப்போ அந்த அரண்மனை விட்டு வெளியில் போகும்போது அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே நடந்து தான் வெளியில் போயிருப்பாங்களா? அரண்மனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அந்த அரண்மனையை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே எங்கேயோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு அரண்மனையோட பில்டிங்கை பார்த்துக்கிட்டே அரண்மனையை விட்டு வெளியில் போகிறாங்க. ரீசன், 47ஓட அரண்மனை கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் பழமையான அரண்மனை. நல்ல மெயின்டெனன்ஸில் இப்போ கட்டின அரண்மனை போல் அழகாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வைன் இதுக்கு முன்னாடி இந்த அரண்மனையை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன், மினி, சோனு 3 பேரும் குவார்ட்டர்ஸில் உட்காந்து கிரேட் குயின் கொடுத்துருக்க ஒர்க் ஷெட்யூல்ஸை அப்படியே காஃபி சிப் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, நல்ல வேலை வைனா, நம்ம கிராமத்துலேருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப வேலை கம்மி எனக்கு. மார்னிங் பார்ட்டிக்கு, ஐயோ பார்ட்டின்னு சொல்லக்கூடாது, அந்த கிரேட் குயினுக்கு நான் ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜீரா வாட்டர் கொடுக்கணும். அப்புறம் ஒரு 11 o'clock போல் காஃபி, ஆஃப்டர்நூன் போல் ஒரு ஹை ப்ரோட்டீன் மீல்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஈவினிங் டீ, நைட்டுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம். இவ்வளோ தான், அவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்யணும். எனக்கு வேலை ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சோனு சொல்கிறாங்க, பாட்டிமாவுக்கு ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீஸ் பெயின் இருக்கிறதா பாட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட பாடி செக்கப் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டில் அவங்க நீஸ் எல்லாம் நல்ல ஹெல்தி பொசிஷனில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. உண்மையிலே கிரேட் குயின் ஒரு 20 ஏஜ் பொண்ணோட பாடி ஃபிட்னஸில் தான் இருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப அசாதாரணமானது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இங்கே பாரேன், ஹார்ட் பீட்லேருந்து சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களோட கிட்னி கூட இப்போ வரையும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படியும் பாட்டிமாவுக்கு ஒரு 80-90 ஏஜ் இருக்கணும். ஆனால் பாரேன், அவங்களோட லிவர் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. வைனப்போ பாட்டிமா ரொம்ப என்ஜாயபிளான லேடியாக தெரியுறாங்க. என்னை கதை சொல்ல சொன்னாங்க. ஒரு புக் எடுத்து அதில் இருக்க ஒரு குட்டி ஸ்டோரியை படித்தவங்கக்கிட்ட கதையாக சொன்னேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எந்த வேலையும் கிடையாது. பாட்டிமா கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது ஸ்டோரி சொல்லணும், வெளியில் போகும்போது அவங்க கூடவே நான் நடந்து போகணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான், நம்மளை இத்தி கூட விசாரிக்காமல் நம்ம சொல்கிறத உண்மை நினச்சிக்கிட்டு எப்படி அந்த பாட்டிமா இப்படி ஒர்க்கை கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க மினி. என்னவோ நம்ம ஊரில் பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்ட இருந்திருக்கோம். எங்கள் பாதுகாப்பாக வந்துட்டோம். அதுவும் ராயல் ஃபேமிலிக்கிட்ட இப்போ வந்துட்டோம். எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இனி இருக்காது. நம்ம பாட்டுக்கு இங்கே நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி, ஓகே. ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு 3 o'clock போல் நம்ம 3 பேரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காங்க வைன், மினி, சோனு 3 பேரும். எங்கள் அதர் ஹேண்ட் விமன் குக் தங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அவங்களோட மம்மி டேடி கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய தோப்புகளையும் அப்புறம் வயல்காடுகளையும் பார்க்கலாம் அப்படின்னு அழகாக கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. தங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 2% ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மறுநாள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வைன், மினி, சோனு 3 பேரும் பாத் பண்ணிவிட்டு இப்போ அரண்மனைக்கு தங்களோட ஒர்க்கு பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியில் வந்து மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஃபுட்பாத்தில் நடந்து வந்துட்டுருக்கும்போது தான் 47 மெம்பர்ஸும் இந்த 3 கேர்ள்ஸையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் லாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் சோனுவும் மினியும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மினி 47 பார்த்துட்டு டக்குன்னு பவ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே தான் சோனுவும் நடந்து வந்திருப்பாங்களா, அவங்களும் பவ் பண்ணுறாங்க. 47 மெம்பர்ஸும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறாங்க. அந்த டைமில் 47ஓட டேடியும் மம்மியும் இந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு, யார் நீங்கள் 3 பேரும் புதுசாக இருக்கீங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க 47ஓட டேடி. உடனே மினி, சோனு 2 பேரும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அச்சோ, சரிம்மா, என்னோடய மம்மி விருப்பப்பட்டு உங்களை இங்கே ஒர்க்கில் சேர்த்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 பேரும் நல்ல பொண்ணுங்களாக தான் இருக்க முடியும்.
கவனமாக என்னோடய மம்மியை பார்த்துக்கணும். இதில் யார் பர்சனல் குக் அப்படின்னு கேட்குறாங்க 47ஓட டேடி. உடனே மினி நான் தான் கிங் பர்சனல் குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 47ஓட மம்மி யார் வந்து நர்ஸ் ஒர்க்கில் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லி சோனு வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போ பர்சனல் மெய்டு நீயாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த வைன் அப்படியே சைடில் வந்து பவ் பண்ணிவிட்டு ஆமாம் குயின் நான் தான் பர்சனல் மெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனா இப்போ தான் நல்லா பார்க்குறாங்க 7 மெம்பர்ஸும். ஏன்னா மார்னிங் இவங்க 3 பேரோட ஃபேஸையும் பார்க்கல. ஏன்னா ஹெட்டை அப்படியே ஒரு ஷால் வச்சு கவர் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் ஃபேஸ் நல்லா ரெவிலாக தெரியுதா. ஸோ 7 மெம்பர்ஸும் இப்போ வைன் வந்து இப்படி பேசினதும் வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஆன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னு தெரில, பிறந்ததுலேருந்து வைனை பார்க்குற இந்த 1 செகண்டுக்கு முன்னாடி வரையும் கூட எந்த பொண்ணுங்க மேலேயும் எந்த ஒரு ஈர்ப்பும் வந்திருக்காது 7 மெம்பர்ஸ்க்கும். ஆனால் வைனை பார்த்த இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே தங்களோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பிளாக் கலரில் ஃபுல் ஹேண்டில் ப்ளவுஸும் ஒரு நெட்டட் பிளாக் கலர் சாரியும் வியர் பண்ணியிருப்பாங்க வைன். எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லில் நல்ல ஹைட்டான ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்பில் மீடியமான ஸ்கின் டோனில் அந்த ஈவினிங்கில் தெரியக்கூடிய ஆரஞ்சு கலர் சன்லைட்டில் அப்படியே தகன்னு இருக்காங்க வைன். 7 மெம்பர்ஸும் ஆணும் வைனை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே தன்னோட பிரதர்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க 7 மெம்பர்ஸும். அந்த டைமில் 47ஓட டேடி வைனை பார்த்துட்டு பை காட் நல்ல அழகான பொண்ணாக இருக்கம்மா நீ. யாரும் என்னோட மம்மி கூட பர்சனல் மெய்ட் நீ தான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ராயல் பிரின்சஸ் மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க 47ஓட டேடி. சுருக்குன்னு இருக்குது இந்த வேர்டை கேட்டதும் 7 மெம்பர்ஸ்க்கும். அந்த டைமில் வைன் ரொம்ப நன்றிங்க, நான் கிரேட் குயின் கிட்ட கிளம்பணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பவ் பண்ணிவிட்டு தன்னோட சிஸ்டர்ஸ்கிட்ட ஐஸை காட்டிட்டு வைன் கிடுக்கிட்டுன்னு கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் மினி சோனு 2 பேரும் பவ் பண்ணிவிட்டு வைன் பின்னாடியே கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் 47ஓட மம்மி வைனை பார்த்துட்டு 3 பொண்ணுங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க, அதில் அந்த பிளாக் சாரி வியர் பண்ணியிருக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க 47ஓட மம்மி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் வைன் பாட்டிமாவோட ரூமில் பாட்டிமாவோட ஸ்மால் சைஸ் சூட்கேஸை எடுத்து வச்சு 2 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பாட்டிமாவுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் சில மேக்கப் கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாட்டிமா ரொம்ப கோஷியாக அப்படியே எட்னக்கால் போட்டு தன்னோட ஈஸி சேரில் உட்காந்துட்டே வைன் அப்படியே ஹெட் டு டோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ என்ன அழகு! நான் 300 வருஷமாக உயிரோடு இருந்தாலும் இவளை எப்போ பார்த்தாலும் பொறாம தலைவிரிச்சு ஆடுது எனக்கு. ஆஹா, இந்த இளமை எனக்கு வேணும். என்ன மாதிரியே தான் இவ இருக்கா, இருந்தாலும் இவ முகத்தில் ஒரு சாமிங்னஸ் இருக்குது, அதை நான் பறிப்பேன் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ பேக் பண்ணி வச்சுருக்க சூட்கேஸை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு எங்க பாருமா வைன், இந்த 2 நாளைக்கு உனக்கு வேலை கிடையாது. இன்றைக்கி நைட்டு நான் கிளம்பிடுவேன், யாத்ராவுக்கு கிளம்புறேன். நாளைக்கு நாளானைக்கு 2 டேஸ் வரமாட்டேன் இங்கே. ஸோ 2 டேஸ் உனக்கு எந்த வேலையும் எனக்கிட்ட இருந்து வராது. நீ என்னோட கிராமத்தை சுற்றி பாரு, உன் அக்கா தங்கச்சிக்கும் எந்த வேலையும் இருக்காது நான் இங்கே இல்லை அப்படின்னா. ஸோ மற்றவங்க வேலை பார்க்குறாங்கன்னு கிரேட் குயினோட மெய்ட்ஸ் வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த 2 டேஸும் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனப்போ ஓகே கிரேட் குயின் அப்படின்னு சொல்லி பவ் பண்ணிவிட்டு பாட்டிமாவுக்கு அப்படியே வழி விடுறாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பாட்டிமா தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை அழகாக பிடிச்சிக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியில் போய் தன்னோட காரில் அழகாக உட்காந்துட்டாங்க. டிரைவர் கார் எடுத்துக்கிட்டு பாட்டிமாவை கூட்டிகிட்டு அரண்மனையோட காம்பவுண்ட் கேட்டை தாண்டி கிளம்பிட்டாங்க. மினி, சோனு, வைன் 3 பேரும் பாட்டிமா கார் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அரண்மனைக்குள்ளே பாட்டி வர்ற வரையும் நம்மளுக்கு வேலை இருக்காது, இந்த 2 டேஸ் நம்மளுக்கு லீவ்னு நினச்சிக்க வேண்டியதான். வாங்க இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு டுமாரோ இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி தன்னோட 2 தங்கச்சிங்களான வைன், சோனுவை குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட்
47 மெம்பர்ஸும் அவங்களோட ரூமில் அங்கங்கே அவங்கவுங்களோட பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு 1 வீக்கு மேலே ஆகுது. பாட்டிமா சொன்னது போல் நம்ம 7 பேர் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை வாழ்ந்துருவோமோ அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். அதுக்கு சுகா சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜேக்கப் ஜின் 2 பேரும் எனக்கு வைனை பிடிச்சிருக்கு, ஜேக்கப் உனக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். அந்த டைமில் ஆரம் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜிமின் டக்குன்னு எழுந்து நின்று எல்லாரையும் பார்த்து, வைன் பொண்ணை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஜங்குக் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சொன்ன நெக்ஸ்ட் செகண்டே மற்றவங்களும் ஆமாம் ஆமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சு போச்சு, நம்ம பாட்டிமா சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. 7 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு கூட எப்படி குடும்பம் நடத்துறது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ அந்த வைனை பார்த்ததும் பரவாயில்ல, 7 பேரும் ஒருத்தியை கட்டினா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு தோணுதுடா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு டயாங், உனக்கு எல்லாம் தோணும், இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காக நம்ம ஒருத்தவங்க அடிச்சுக்கப்படாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, வெவ்வேறு பொண்ணுங்களை கட்டிக்கிட்டு ஃப்யூச்சரில் நம்ம 7 பேரும் பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது? ஒரே பெர்த்தில் நம்ம 7 மெம்பர்ஸையும் நம்ம மம்மி பர்த் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணாதான் நம்ம 7 மெம்பர்ஸும் ஒன்றாவே இருக்க முடியும். எனக்கு எந்த கில்டினஸும் இல்லை, எனக்கு எந்த மாதிரி ஒரு கூச்சமும் இல்லை. எனக்கு வைன் ஒய்ஃபாக இருந்தால் போகும், நம்ம 7 பேருமே வைனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். அவ்வளோதான், 7 மெம்பர்ஸும் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் இப்போ ஈவினிங் போல் தூங்கி எழுந்து ஈவினிங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடிய சில இடங்களை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட சிஸ்டர்ஸ் 2 பேரையும் ஈவினிங் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க இந்த ஊரை அப்படின்னு சொல்லிட்டு வைன், மினி, சோனு 3 பேரும் அரண்மனையிலேருந்து வெளியில் வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சோனு சொல்கிறாங்க, அடேங்க அப்பா, நல்ல செழிப்பான ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இந்த அரண்மனையை நம்ம பார்த்தனால தான் அரண்மனைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வேலை இருக்கான்னு கேட்குறதுக்காக போனோம். உடனே வேலை கிடச்சிருச்சு, நம்மளுக்கு நல்ல நேரம். ஆனால் பாருங்களே, ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே அரண்மனை இருக்குது. ஸோ இது சின்ன ஊருன்னு நான் நினச்சா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். நல்ல பெரிய ஊராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெரிய கிராமம் போலையே இது, பை காட் எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், இப்போ வரைக்குமே பெரிய வயல்காடுகள் தான் இருக்குது, தூரத்தில் தான் வீடுங்க தெரியுது பாரேன், அங்கேருந்து அங்கிட்டு சைடு ஃபுல்லாகவே வீடுகள் தான் இருக்கும் போல், அரண்மனைக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களோட வீடுகளுக்கும் இடையில எவ்வளோ பெரிய வயல்வெளி பாரேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு மினி சொல்லிக்கிட்டே அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக அந்த வயல்வெளிகளை தான் பார்த்துக்கிட்டே அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தூரத்தில் ஒரு மரம் இருக்கிறத பார்க்குறாங்க. இது ஈவினிங் டைம் இல்லையா, ஸோ லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைமில் தூரத்தில் இருக்க மரத்தை பார்த்துட்டு திக்குன்னு இருக்குது வைனுக்கு. அப்படியே நின்று அந்த மரத்தையே கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மரத்தை தான் ஃபாரின்லேருந்து படித்து முடிச்சுட்டு 47 வரும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மரத்தை தான் இப்போ வைனும் நின்று நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, மினி, சோனு நில்லுங்க, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உண்மையிலேயே இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு விதமான ஆத்மார்த்தமான அமைதியை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மரத்தில் ஒரு ஊஞ்சல் தொங்கின மாதிரி எனக்கு அப்படியே விஷன்ஸ் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சோனு வைனை பார்த்து, அடியே கிறுக்கச்சி, குழந்தையிலேருந்து நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, எந்த இடத்த பார்த்தாலும் நம்மளோட ஊருக்கு பக்கத்து ஊர் தானே இந்த ஊர், நம்ம மம்மி டாடி சின்ன வயசில் எதுவும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இந்த இடத்த எதுவும் நீ அப்போ பார்த்துருப்ப, உனக்கு தான் எதையும் மறக்கிற பழக்கமே கிடையாதே, விட்டு தள்ளு, எதையும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. வைனதுக்கு மேலே எதுவும் பேசலை. அப்போ மினி சொல்கிறாங்க சோனுவை பார்த்து, வாயை மூடு சோனு, வைனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் உனக்கு தெரியுமில்ல, தேவையில்லாமல் பேசாத, கிறுக்கச்சின்னு இன்னொரு தடவை அவளை சொன்னேன் பிச்சுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. சோனு உடனே வைனை பார்த்து சாரி சொல்லிவிட்டு, சாரி மினி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கு வைன்,
சரி விடு சோனு, மினியக்கா எதுவும் பேசாதீங்க, எகெயின் நம்ம அரண்மனைக்கு போயிடலாம், டுமாரோ வரலாம் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு வைன் அரண்மனைக்கு தன்னோட சிஸ்டர்ஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா இப்போ அந்த கிராமத்தோட காட்டு பகுதியிலேயே டிரைவரை கார் நிறுத்த சொல்லிட்டு, ஏய், எப்போதும் போல நீ இந்த சைடு இருக்குல்ல ஒரு ஹோட்டல், அங்கே தங்கிக்கிற 2 டேஸும் நான் இதே இடத்துக்கு வந்துடுவேன். 2 டேஸ்க்கு அப்புறம் நீ கரெக்டாக எப்போதும் போல் அந்த டைமுக்கு வந்து ஈவினிங் நின்றுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. புரியுதுங்க கிரேட் குயின், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவோட அந்த லிட்டில் சூட்கேஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டு டிரைவர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா டிரைவர் அங்கேருந்து கிளம்பி அந்த ரோட்வேயில் மறையிற வரையும் நின்று பார்த்துட்டே இருந்துட்டு, ஓடிப்பிட்டான், இவன் தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான், எந்த திருட்டு வேலையும் பண்ண மாட்டான், அதனால தானே இவனை நான் என் கையால் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் என் வேலையை பார்க்க போகணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வேக வேகமாக காட்டு வழி பாதையில் நடந்து போய் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹட் ஹவுஸை பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இருட்டில் அந்த ஹட் ஹவுஸ். நல்லாவே ஒரு பௌர்ணமி பொழுது. இந்த டைமில் அந்த ஹட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது. பாட்டிமா துளி கூட பயம் இல்லாமல், 300 வருஷம் ஆச்சு இந்த இடத்த நான் எனக்காக ரெடி பண்ணிக்கிட்டு, பௌர்ணமிக்கு நாளும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த பூஜையை நான் செய்வேன். அப்போ தான் என்னோட இளமை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சீக்கிரம் இந்த 80 வயது கிழவி 20 வயது பொண்ணா எப்போ மாறப்போகிறேன், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த ஹட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா அந்த ஹட் ஹவுஸ்க்குள்ளே தனக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ரூம்குள்ளே போய் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து நல்லா நான் என்னூட்டு இஷ்ட தேவதையான பிளாக் டெவிலுக்கு மந்திரம் படிப்பேன், நாளைக்கு பூஜையை போட்டுருவேன் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு அழகாக அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னோட சூட்கேஸில் வச்சுருந்த சில புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சு அந்த புக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துண்டுச்சீட்டை எடுக்கிறாங்க. நான் படிக்க வேண்டிய துண்டுச்சீட்டு இதுதான், இதில் இருக்க மந்திரத்தை சொன்னால் போதும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த மந்திரத்தை எகெயின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. எங்கள் அதர் ஹேண்ட் வைன், மினி, சோனு 3 பேருக்கும் அரண்மனையில் தான் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, பாட்டிமாவோட பர்சனல் மெய்ட் அப்படிங்கிறனால அரண்மனையிலே அவங்களோட ஃபுட்டை முடிச்சுக்குவாங்க. டீ காஃபி எதுவும் குடிக்கணும் அப்படின்னா, இல்லை தங்களுக்கு பிடிச்ச ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னா குவார்ட்டர்ஸில் அதை ரெடி பண்ணிப்பாங்க. இப்போ நைட் டின்னருக்காக குவார்ட்டர்ஸ்லேருந்து இப்போ அரண்மனையோட ஹால்வேல நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வைன் சொல்கிறாங்க, மினி, சோனு 2 பேரும் முன்னாடி போய் டேபிளில் உட்காருங்க, மற்ற மெய்ட்ஸ் வந்து சீட்டை பிடிச்சிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அங்கே இருக்க மெய்ட்ஸ் போகக்கூடிய ரெஸ்ட் ரூம்க்கு வைன் கிளம்பிட்டாங்க. சோனு, மினி 2 பேரும் சீட் பிடிச்சி வைக்கிறோம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா மெய்ட்ஸுக்கு அங்கே தனியாக டைனிங் ஹால் இருக்குது, ராயல் ஃபேமிலிக்கு தனியாக டைனிங் ஹால் இருக்குது. ஸோ வைன் இவங்களை அமுச்சு விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போகலான்னு அப்படியே சைடில் கட் பண்ணி ஹால்வேயில் நடந்து வந்துட்டுருக்கும்போது விமின் குக் தங்களோட ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. பின்னாடியே ஹயாங் லைன்ஸும் வந்துட்டுருக்காங்க. வைன் மட்டும்தான் அந்த ஹால்வேயில் வந்துட்டுருக்காங்களா? வைன் கீழே குனிஞ்சு தன்னோட சாரியை சரி பண்ணிக்கிட்டே நடந்து வரும்போது 47 மெம்பர்ஸும் வைனை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அப்பா, என்ன அழகாக இருக்கு பாரு இந்த பொண்ணு, எவ்வளவோ பொண்ணுங்களை ஃபாரினில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்ததே கிடையாது, பா எப்படி இருக்கா பாரு அப்படின்னு விமென் குக் சொல்லிக்கிட்டே அப்படியே வைனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. வைன் ஆப்போசிட்டில் ஆட்கள் வர்ற ஃபுட் சவுண்டை கேட்டுட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. 47 நோட்டீஸ் பண்ணதும் அகெயின் கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சைடில் வந்துட்டாங்க. சைடில் அந்த ஹால்வேயில் நடந்து போயிட்டுருக்கும்போதே 47 அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, ஏ வைன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வைன் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெட்டுக்குள்ளே ஏ வைன் அப்படிங்கிற வேர்ட் ஏதோ தண்ணிக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு விதமான வைப்ரேஷனாக உண்டு பண்ணுது.
ஒயினுக்கு கிறுக்கிறுன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க 47 மெம்பர்ஸையும். இந்த சைடு இதுக்கு போகிற பாட்டிமா தான் பூஜை பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போயிட்டாங்களே, அப்புறம் அரண்மனைக்குள்ளே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். ஒயின் அப்போ ஜிமினை பார்த்துட்டு, இல்லைங்க ராயல் பிரின்ஸ், நான் இப்போ ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே, என்ன ஏஜ் ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ ஜேகே ஒயின்கிட்ட வந்து 20 இருக்குமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜின் அப்போ கிட்ட வந்து 22 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ எனக்கு 24 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 24ஆ அப்படின்னு சுகா கிடுகிடு ஒயின்கிட்ட வந்து அப்படியே ரவுண்டாக ஒயினை சுற்றி நின்றுக்கிட்டாங்க 7 மெம்பர்ஸும். ஒயினுக்கு பதட்டமாகுது. ஒயின் அப்படியே கீழே குனிஞ்சு ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. தன்னை மீறி ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 7 மெம்பர்ஸ் கூடயும் ஒயின் இதுக்கு முன்னாடி இருந்தது போல் அப்படியே ஒரு மங்கலான விஷன்ஸாக ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே கிறுக்கிறுன்னு ஹெட்டெல்லாம் சுற்றுது ஒயினுக்கு. அப்படியே சைடில் அப்படியே அந்த வாலில் சாஞ்சு, நான் போகணும், உங்களுக்கு ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கிளம்பலாம். பாட்டி தான் இப்போ 2 டேஸாக இல்லைல்ல, நல்லா கதை சொல்லுவேன்னு பாட்டிமா சொன்னாங்க, எங்களுக்கு 2 கதை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினை பார்த்து ஜின். அதுக்கு ஒயின் அப்படியே ஜின்னையும் ஜேஹோப்பையும் பார்த்துட்டு, கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, டுமாரோ மார்னிங் நாங்கள் சிட்டிக்கு கிளம்புறதா இருக்கோம். ஐ மீன் சில பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சிட்டினா சிட்டி கிடையாது, பக்கத்தில் இருக்க டவுனுக்கு. நீனும் வரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜேஹோப். இல்லைங்க, நான் வரல. நான் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் பாட்டிமாவோட மெய்ட் தானே, என் பாட்டிமாவுக்கு தான் சில பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 1 வீக்காக அவங்க கூடவே நீ இருக்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறது உனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். எங்கள் கூட வந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிப்போம் உன்னை வச்சுக்கிட்டு, வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ராயல் பிரின்ஸ் கூப்பிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு 7 மெம்பர்ஸும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒரே டைமில் அந்த ஹால்வேல நடந்து போகும்போது ஒயின் 2 ஸ்டெப் நடக்கிற மாதிரி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. எல்லோரும் ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் அப்படியே ஒரே மாதிரி சாமிங்கான வாக்கில் நடந்து போகிறத அப்படியே பேக் ஃபேஸ் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோதான், அந்த இடம் முழுக்க அப்படியே கோல்டன் கலரில் மாறுது. ஒயினுக்கு அப்படியே பதட்டமாகுது. அப்படியே வாலோட வாழை சாஞ்சு நின்றுக்கிட்டு அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? 2-3 இயர்ஸாக நான் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன். தெரியாதனமாக அந்த அரண்மனைக்கு வந்துட்டேன். ஒரு 1 இயர் ப்ராப்பரான மெடிசன் சாப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் என் கண்ணு முன்னாடி வராமல் இருந்தது. இப்போ எகெயின் ஒரு மாதிரி இருக்கே. என் கூட இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாம் யார்? ஃபேஸும் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த கிராமத்தில் இன்றைக்கி நான் பார்த்த அந்த மரம் கூட இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியலை எனக்கு. முதல்ல நான் மினிக்கிட்டையும் சோனுக்கிட்டையும் போகணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூமை பார்த்து நடந்து போகிறாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின், மினி, சோனு 3 பேரும் ஒரே பெட்டில் அமைதியாக படுத்திருக்காங்க. ஒயின் தான் மிடில் படுத்திருக்காங்க. ஒயின் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. டைம் மிட்நைட் ஒரு 12 o'clock இருக்கும். ஒயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ட்ரீம் ஒயினோட மைண்டுக்குள்ளே வருது. ரொம்ப அழகான ஒரு பெட்ரூமில் ஒயின் நல்லாவே ஒரு ஹேயான தூக்கத்தில் இருக்காங்க. அந்த டைமில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நல்ல ஹைட்டான வெல் பில்ட் பாடியோட ஒரு சாமிங் வாக்கில் 7 மெம்பர்ஸ் அப்படியே ஒயினோட பெட்டை நோக்கி நடந்து வர்றாங்க. ஒயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா? ஒயினோட லெக்ஸை அப்படியே பிடிச்சு அங்கே வந்துட்டுருக்க 7 மெம்பர்ஸில் ஒருத்தவங்களோட லேப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லோரும் அந்த பெட்டில் உட்காந்து ஒயினோட காலுக்கு அழகான ஒரு தங்க கொலுசை போட்டு விடுறாங்க. ஒயினுக்கு தன்னோட ஃபூட்டை யாரோ டச் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு முழிச்சு பார்த்து அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. அப்போ கூட அந்த 7 மெம்பர்ஸோட ஃபேஸ் சரியாக தெரியலை ஒயினுக்கு. ஆனால் கனவுக்குள்ளே இருக்கும்போது 7 மெம்பர்ஸையும் நல்லா தெரியுது ஒயினுக்கு. என்னது இது? 1 வீக் வெளியில் போகிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் 3 டேஸில் வந்துட்டீங்க.
எனக்காக தங்க கொழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. இதை வாங்குறதுக்காக தான் நாங்கள் 7 பேரும் போயிருந்தோம். எங்கள் 7 பேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனில் இந்த கொலுசை செய்ய சொல்லியிருந்தோம். அதை வாங்க தான் போயிருந்தோம். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறது யாருன்னு வைனுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் தெரியல. ஆனால் பாஸ்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு நேமை சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பர்சன் வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி வைனோட பல்லுவை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 7 மெம்பர்ஸும் 1 by 1 வந்து வைன் கூட ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி மேக்கவுட் செக்ஷன் நடந்துகிட்ருக்கும்போதே வைன் பயந்து கத்திக்கிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் கண்முழிச்சு பார்க்குறாங்க. வைன் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த சோனு மினி 2 பேரும் பயந்து கற்றுக்கிட்டு அவங்களும் எழுந்திருக்கிறாங்க. வைன் அந்த டைமில் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு பயந்துட்டேன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தன்னோட பாடியெல்லாம் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க. சோனுவுக்கு புரிஞ்சிடுச்சு. வைன் அமைதியாயிரு அப்படின்னு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க சோனு வைனை. மினி டக்குன்னு சைடில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்தா இதை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அந்த ஃபுல் வாட்டர் கேனையும் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு மினிக்கிட்ட வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு நான் மோசமான கனவு கண்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. ஏய் ஒயான், டேப்லெட் போடலையா அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. போடலை, நீ தான் சொன்னியே 2 monthsக்கு முன்னாடியே மாத்திரை எனக்கு தேவைப்படாதுன்னு. போடலை அப்படின்னு அழுகிறாங்க. ஏய் நீ போடணும். 2 weeks முன்னாடி தான் மம்மி டேடிக்கு பிரச்சனையானது, இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிப்ரெஷனில் நீ இருக்கக்கூடாது, டேப்லெட்ஸ் போடணும். நல்லா போனடி, டீச்சர் ட்ரைனிங் தான் படிப்பேன்னு சொல்லி டீச்சருக்கு படித்தேன். 2nd year படிச்சுட்டு இருக்கும்போதே ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்கன்னு இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு போனேன். இந்த ஊரோட அரச குடும்பமோ இல்லை வேறு ஊரோட அரச குடும்பமோ எங்களுக்கு தெரியல, ஒரு அரச குடும்பத்தோட நாவல் என் கையில் சிக்கிருக்கு, வாடி படிக்கலான்னு என்கிட்ட வந்தேன். நான் வர முடியாது, ஓல்டு ஸ்டோரிஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் விடிய உட்காந்து ஒரு ஸ்டோரி புக்கை படித்ததுலேருந்து எங்களை படுத்திக்கிட்டு இருக்க, மனநோயில் தடுமாறிக்கிட்டு இருக்கடி. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட மனசை மாற்றி ரெக்கவர் ஆகணும். எதுவுமே நடக்காது அந்த புக்கில் இருந்த மாதிரி உனக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புக்கில் 7 பேர்த்த ஒருத்தி கட்டிக்கிட்டா, கரெக்டா? இப்போ நீ ப்ரெசண்ட்டில் 7 பேரை கட்டிக்க போறியா? முட்டாள். ஏதோ ஒரு ராணி, அது ரியலான கதையோ கற்பனை கதையோ யாருக்கு தெரியும்? அவள் 7 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ராணியோட அக்காக்காரி அவளையும் அவள் குடும்பத்தையும் போட்டு தள்ளியிருக்கா. ஷோ அப்படி இருக்கும்போது உன்னைய எவ வந்து போட்டு தள்ள போகிறா? முதல்ல நீ அந்த ராணியா? முட்டாள் மாதிரி பண்ணாத, புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே எனக்கு முடியலை, வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட பேக் எடுத்து அதில் வைனுக்காக வாங்கி வச்சுருந்த டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து அதில் டேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இன்னும் 1 yearக்கு இந்த டேப்லெட்டு எக்ஸ்பைரி ஆகாது, புடி இதை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேச முடியாமல் தன்னோட ஸ்வெட்டெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு சோனு கொடுக்குற டேப்லெட்டை வாங்கி போட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. சோனுக்கும் மினிக்கும் உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக பேசினா கூட வைன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் கோல்டாக பேசி சமாதானப்படுத்துவாங்க வைன் அப்படியே மினியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அக்கா எனக்கு மம்மி டேடி நினப்பா வருது அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ சோனு, இங்கே பாரு, மம்மி டேடி எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க இங்கே தான் எங்கேயோ நம்மளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, புரியுதா? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு புக்கில் இருக்கிறதெல்லாம் நிஜ லைஃப்பில் நடந்திருக்காது வைனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 பேரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணவே மாட்டா, அதுவும் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவ கல்யாணம் பண்ணுவாளா? அதுவும் அந்த ராணியோட ட்வின் சிஸ்டரே, அதுவும் எல்டர் சிஸ்டரே மேரேஜ் பண்ணிக்காமையே இருந்து, ஐயோ அந்த ராணியோட 7 கணவர்களை விரும்புவாங்களா சொல்லு? அந்த கணவர்களுக்காக தன்னோட தங்கச்சியை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வருவாங்களா? புரிஞ்சுக்கோ வைன் செல்லம், வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சோனு, நீ என்ன தான் சொல்லு, நான் நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். அந்த புக்கை படிக்கும்போது உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், நீ திட்டுற என்னையா? நிஜமாலே முன்னாடி நான் பிறந்த மாதிரியும் அந்த லைஃப்பை நான் லீட் பண்ண மாதிரியும் உயிர் போகும்போது நான் வேதனையில் துடிச்சதும் எனக்கு இப்போ கூட ஃபீல் பண்ண முடியுது. நிஜமாக எனக்கு பயமாக இருக்குது.
அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அடியேய், நானும் மினியக்காவும் இருக்கோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது இந்த சோனுவையும் மினியையும் தாண்டி தான் வரும். பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா. அந்த ஸ்டோரியில் இருந்த ராணியோட ஓன் சிஸ்டர் தான், அதுவும் ட்வின் சிஸ்டர். அந்த ராணியை கொண்டுட்டா. அந்த ராணி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்பா முடியலடி, அடியாய் மினி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. உடனே மினி ஒயினை பார்த்து ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணி அப்படியே தன்னோட லேப்பில் ஒயினை படுக்க வச்சு, எங்கள் பாரு ஒயின் பேபி, அந்த எல்டர் சிஸ்டர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் நானும் நம்மளோட சோனுவும் உன்னைய பாதுகாக்கவே பிறந்திருக்கோம், போருமா தூங்கு அப்படின்னு சொல்லி ஹேரை அப்படியே கோதி கொடுக்குறாங்க மினி. பாவமாக இருக்குது ஒயினோட ஸ்டேட்டை பார்க்கும்போது சோனுவுக்கும் மினிக்கும். ஏன்னா ஒயின் டீச்சர் ட்ரைனிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பாங்க. அந்த டைமில் நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிற ஆர்வம் இருக்கிறனால ராயல் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரியை நைட் டைம் உட்காந்து ரீட் பண்ணியிருப்பாங்க ஒயின். அந்த புக்கை ரீட் பண்ணதுலேருந்தே அடிக்கடி 7 மெம்பர்ஸ் கூட ஒயின் விளையாடுற மாதிரியும் வெளியில் போகிற மாதிரியும் அவங்க கூட ஹாப்பி மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு அற்புதமான லைஃப்பை லீட் பண்ண மாதிரியும் நிறைய கனவுகளை ஃபீல் பண்ணியிருக்காங்க. முழிச்சிட்ருக்கும்போதே சில விஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி பயந்து கத்திருக்காங்க. சின்ன வயசில் தானும் இன்னொரு சின்ன பொண்ணும் சேம் ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண மாதிரியும் தன்னோட மிடில் ஏஜில் இறந்து போகிற மாதிரியும் ஏகப்பட்ட ஹாரபிள் விஷயங்களை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஒயின். அந்த ஸ்டோரி புக் படித்ததுக்கப்புறம் தான் ஸ்டோரி புக்கில் இருக்க அந்த குயின் ராயல் பிரின்சஸ்னு சொல்லக்கூடிய அந்த புக்கோட குயினாகப்பட்ட அந்த ஹீரோயின் தானாக இருக்கக்கூடாதா, ஒருவேளை தானாக இருந்திருப்போமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒயின் பயந்து நடுங்கிறாங்க. எத்தனையோ ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருந்தாலும் அந்த புக்ஸோட ஹீரோயினாக ஒயின் தன்னை நினச்சதில்லை. ஆனால் ராயல் பிரின்சஸோட புக்கை படித்ததுக்கப்புறம் தன்னை ஒரு குயினாகவே பாவித்து பயப்படுறாங்க ஒயின். ஏன்னே தெரியல, ஒயின் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த எண்ணத்துலேருந்து தன்னால் மாற்றிக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஒயினோட டேடி மம்மி அந்த டைமில் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒயினை நல்லாவே செல்ஃப் கேர் பண்ண வச்சுருப்பாங்க. நிறைய கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை ரெக்கவர் பண்ணி இப்போ 1 இயராக தான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத நிறுத்தியிருப்பாங்க ஒயின். ஆனால் இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் அரண்மனை அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஒயின் எகெயின் இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு மினியும் சோனுவும் நினைக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது தன்னோட பாஸ்ட் லைஃப்பில் ஒயின் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒயினுக்கு தான் புக்கில் படித்த அத்தனை விஷயங்களையும் இப்போ கண்ணை திறந்திருக்கும் போதே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒயினுக்கு. ஸோ அதனால தான் எகெயின் ஒயின் பயந்து நடுங்குறாங்க. ஆனால் எதுக்காக பயப்படுறோம், உண்மையிலேயே அப்படி ஒரு ராணி இருந்தாங்களா, அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் உண்மையானுங்கிறது ஒயினுக்கு தெரியல. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் மினி 2 பேரும் ஒயினை தூங்க வச்சுட்டு அமைதியாக அவங்களும் படுத்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி புக். ஆனால் ஒயினை பொறுத்தளவு அது அவங்களோட ரியல் லைஃப்பை படிச்சுட்டு பயந்துருக்காங்க. இதை பற்றி எதுவும் தெரியாத ஒயினோட சிஸ்டர்ஸும் ஒயினும் அமைதியாக தூங்கிட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் 7 மெம்பர்ஸும் அவங்களோட லார்ஜ் பெட்டில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கனவு வருது. ஒயின் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சீக்வன்ஸை ட்ரீமில் ஃபீல் பண்ணிவிட்டு பயந்து கற்றுனாங்களோ அப்படியே அந்த ட்ரீமை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 7 மெம்பர்ஸும். ட்ரீமில் இருக்கும்போதே ஒயின் கூட இருந்த அந்த ப்ளஷரபிளான மொமெண்ட்டை அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி மோன் பண்ணுறாங்க 7 மெம்பர்ஸும். அந்த டைமில் சைடில் இருந்த விண்டோ காற்றுல டம்முன்னு அடிக்குது. 7 மெம்பர்ஸும் ஒரே டைமில் ஐஸை ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. உண்மையிலே ஒரு டயர்டை ஃபீல் பண்ண முடியுது 7 மெம்பர்ஸ்க்கும். ஷோபா என்னது இது, நல்ல சூப்பரான ட்ரீம், அப்பா நல்ல ஒரு கனவு கண்டோம் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் எழுந்து உட்காந்து அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. டயாங் ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏய் என்னடா அது திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ ஆரம் எழுந்து போகி அப்படியே அந்த விண்டோவை ஹுக் பண்ணி வச்சுட்டு, அருமையான ஒரு ட்ரீம் கண்டுக்கிட்டு இருந்தேன், யார் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி ஹுக் பண்ணாமல் இருந்தது, இந்த விண்டோ சத்தத்தில் எனக்கு முழிப்பு வந்துடுச்சு, எப்படி ஒரு ட்ரீம் தெரியுமா,
ஐயோ எந்த மைடு இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியலை அப்படின்னு ஆரம் கோபப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற மெம்பர்ஸ் ட்ரீமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேங்க பார்த்த ஜிமேன், நீனும் ட்ரீம் ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, சூப்பரான ட்ரீம்டா. ஆனால் 7 மெம்பர்ஸும் ஒரு பொண்ணு கூட என்ஜாய்ஃபுல்லாக இருந்தோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மற்றவங்க அத்தனை பேருக்கும். ஆரம் கிடுகிடுன்னு டேங்கிட்ட வந்து, ஏத்தே என்னடா அது, நானும் இந்த மாதிரி ஒரு ட்ரீமை தானே இப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த ட்ரீமை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே வியர்டான ஃபீலை இப்போ 47 ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரீமை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங், அந்த பொண்ணு நெக்கில் தாலி போட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட்ங்கிற உரிமையோட அந்த பொண்ணை டச் பண்ண ஃபீல் இப்போ 7 மெம்பர்ஸுக்குமே இருக்குது. ஸோ ஒரே கனவு 7 பேருக்கு எப்படி வரும் அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க 7 மெம்பர்ஸும். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.